மீண்டும் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நேரடியாக வாசலோட உங்களோட பேசின இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் போலாம். 1 minute வந்துடுச்சு. ஓகே, திரும்பவும் கொஸ்டின் கேட்குறவங்க கேட்கலாம். ஜஃப்னா அலி ஃப்ரெண்ட் போடுறாரு. ஹே மேடம், உங்கள் அனைவருடைய கேள்விகளும் முடிஞ்சளவு வேகமாக வாசிக்க முயற்சி பண்ணுறேன். எல்லாம் நலம் விசாரிப்புகள், வேறு சில வாழ்த்துக்கள் அப்படி சொல்கிறதெல்லாம் வந்து நான் கவனம் எடுக்கிறேன். ஆனால் அரசியல் ரீதியான சில முக்கியமான கேள்விகள் மட்டும் பதில் சொல்லலான்னு இருக்கேன். அருண் கணபதி வணக்கம் சொல்கிறீங்க. வணக்கம் கணபதி. தேவி சுந்தரா வணக்கம், வெல்கம். ரொமோ ராஜேஷ் வணக்கம். ஆணவ கொலை, நெல்லை சிவான்றவர் ஆணவ கொலை குறித்து கேட்குறாரு. நீங்கள் வந்து மிக சரியாக அந்த சொல்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது ஆணவ கொலை அப்படின்னு. அது சாதி ஆணவ கொலை படுகொலை வந்து அரசு ஊக்குவிப்போடு தான் அதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. சாதியை தக்க வைத்து கொள்ளணுன்ற அந்த சமூக கட்டமைப்பை அதிலிருந்து விடுபட முயற்சிக்கும் இளைஞர் மீது நடத்தப்படுற ஒரு ஆணவ படுகொலை, அது குடும்பவியல் ரீதியாக, சமூகவியல் ரீதியாக, மத ரீதியாக நடத்தப்படுற இந்த மிக இழிவான இந்த ஒடுக்குமுறைகள் குறித்து இனியும் இந்திய அரசிடமோ அல்லது தமிழக அரசோ இதில் வந்து கவனம் எடுத்து இதை வந்து கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தும் அப்படின்றதெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. இதில் வந்து ஐநா சபையில் வந்து அன்துஷாப்ல பிரிவை சேர்ந்த மனித உரிமை போராட்டத்தில் ஈடுபடுற நபர்கள் தான் வந்து இதில் வந்து தலையிடணும். இது வந்து மிக பரவலாக அறியப்படாத, அதாவது இந்தியாவுக்கு வெளியில் வந்து அறியப்படாத ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஆணவ படுகொலை, இந்த சாதிய ஒடுக்குமுறைகள் குறித்து இந்தியாவுக்கு வெளியில் அதிகமாக பேசப்படும் பொழுது இந்திய அரசியலில் இது ஒரு அதனுடைய போராட்ட வடிவத்தை வந்து வேறு முறையில் நாம் அணுக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து குறைஞ்சபட்சம் ஆவணப்படுகொலைக்கு எதிராக இளைய தலைமுறைகள் அனைவரும் வந்து ஒன்றிணைந்து அதற்கு எதிரான முயற்சியில் வந்து ஈடுபட்டாக்கா எதிர்காலத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அது வரைக்கும் வந்து இந்த படுகொலைகள்ன்றது வந்து ஒரு சமூக அந்தஸ்தாகத்தான் வந்து கருதப்பட்டிருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். தமிழிசையின் கருத்துக்கு உங்கள் பதில் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நபர் கேட்டிருக்காரு. தமிழிசையின் கருத்துனா என்ன கருத்து? அவங்க பேசுறதுல எதுவுமே கருத்து இருக்காது. அடுத்த கொஸ்டின். ஜஃப்ரி வினோத், நல்வாழ்த்துக்கள். தமிழால் இணைவோம், அறிவால் உயர்வோம், தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்கிறாரு. பொங்கல் பற்றி உங்கள் கருத்து? பழந்தமிழர் வந்து இயற்கை வழிபாட்டில் அடிப்படையில் நடத்தப்பட்ட விழாக்கள் இது.
இதில் வந்து விமர்சனம் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை. பொங்கல் வந்து தமிழர்களின் பண்டிகை என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வந்து சங்கரா பண்டிகை அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வந்து அதோட வந்து பின்னாளில் இணைக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் நடக்கத்தான் செஞ்சுது. இப்போ நடைபெறுகிற பொங்கல் எல்லாத்துலேயும் வந்து ஒரு பார்ப்பனிய ஊடுருவல் இருக்குது. அது முற்றிலுமாக பழந்தமிழர்களால் நடத்தப்பட்ட ஒரு தமிழருக்கான திருவிழாக வந்து இன்றளவில் அது இருக்கவில்லை என்றது தான் உண்மை. சிம்புவின் உணர்வை புரிந்தால் உங்களுக்கு தெரியும் தமிழரின் உணர்வை புரிந்து கொள்ளலாம். ஒரு தமிழன் உணர்வை புரிந்து கொள்வனா அது ஒரு சிம்புவின் வடிவில் தான் அந்த உணர்வை புரிஞ்சுக்க முடியும் நீங்கள் நம்புறீங்கன்னா, அதாவது அருண்குட்டி இந்த கொஸ்டினை கேட்குறாரு, அவருக்கு இந்த ஆன்சர் பண்ணுறேன். ரொம்ப தவறான கருத்து. இந்த மாதிரி நடிகர்களை வந்து மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை வந்து முதன்மைப்படுத்தி ஒரு சமூகவியல் விஷயத்தை வந்து அணுகிறத தவிர்த்துக்கலாம். தீபா பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி ராவ்தர் கேட்குறாரு. தீபா என்பவர் வந்து சமீப காலத்தில் அரசியல் பிரயோகத்து உள்ளே வந்திருக்காங்க, அரசியல் உள்ளே வந்திருக்காங்க. அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணுறோம், அவங்கள குறித்து கருத்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. தற்போது அதிமுகவின் நிலை குறித்து கருத்து கேட்குறாரு. அது வந்து அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது. நிறையா கொஸ்டின் வந்து தமிழ் இங்கிலீஷில் வருது. சந்தோஷ் கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, எப்படி அதிமுக அரசை கலைப்பது அப்படின்னு கேட்குறாரு. அந்த வேலையை வந்து பாஜக பார்த்துக்கோ, நாம் கவலைப்பட தேவையில்ல. மனோகரன் நீங்கள் திமுகவா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் எல்லாரும் இந்த கொஸ்டினை முன்வைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த சூழலையும் திமுக ஆதரவு அரசியலை நான் எப்போவுமே நான் பேசியது கிடையாது. நிறையா திமுக விமர்சனம் முன் வச்சிருக்கேன். அதால் வந்து சிப்பா இந்த கொஸ்டினை ஏன் ப்ரப்போஸ் பண்ணுறீங்கன்னு புரியல. ஓபிஎஸ் பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கேட்குறாரு ஒரு நபர். இன்னொரு மன்மோகன் சிங்னு சொல்லலாம். ஆசிக் தமிழ் அக்கா, உங்களுக்கு அரசியல்வாதிகள் மிரட்டல் விடுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்தளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு தைரியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் அந்த மிரட்டல்கள் அப்படின்னு வந்தாக்கா அது வந்து எந்த வகையில் அந்த மிரட்டலை வந்து கொடுக்க முடியும். அதனால் வந்து அந்த மிரட்டல்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அரசியல்வாதிகள் எடுப்பிடிகள் வந்து செய்கிற சில விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. ஜெயலலிதா அவர்கள் கொலை செய்தார்கள் என்கிறீர்கள், ஆதாரம் தாக்கல் செய்யலாமே, ஏன் தாமதம் அப்படின்னு சொல்லி சக்தி கேட்குறாரு. எனக்கு என்னென்ன இந்த கொஸ்டின்னு, ஒரு அரசு ஒட்டுமொத்த, அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து நடத்திய இந்த ஒரு முதலமைச்சர் மீது நடத்தப்பட்ட ஒரு வன்முறைக்கு வந்து நீங்கள் ஆதாரம் காட்டுறதானே, ஆதாரம் கொடுக்கறதானேன்னா, நான் கேட்குற ஆதாரத்தை வந்து மாநில அரசு காட்டிட்டு போனால் இந்த அளவுக்கு பிரச்சனையே கிடையாது. செப்டம்பர் 21 22 இது ஜெயலலிதா வந்து அப்ளோ கழிச்சிட்டு போகிறாங்கனாக்கா, போயஸ்கார்ட்லேருந்து வெளியேறும் போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் எங்கே, இல்லாட்டினா அப்போலோவில் வந்து அனுமதிக்கு முன்பு உள் நுழையும் பொழுது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் எங்கே, அதெல்லாம் வந்து காட்டலாமே.
அதை குறித்து இது வரைக்கும் எந்த தகவலும் வந்து வெளியிடாத தமிழக அரசு தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். ஒரு தனி நபர் மீது வந்து நீங்கள் இந்த கேள்வி வைக்கக்கூடாது. சரிங்களா? யோகேஷ் ஸ்ரீயோஹா அப்படின்றவர் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. போயிடுச்சு, இருங்க 1 மினிட். நான் கொஞ்சம் தமிழ் ஸ்லோவாக தான் என்னால் படிக்க முடியும், இது கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கு. யோகா ஸ்ரீவா, எல்லா அரசியல்வாதிகளும் சரியில்லை என்றால் யாரு தான் சரியான அரசியல்வாதியாக இருக்க முடியும் உங்கள் பார்வையில் அப்படின்னு சொல்லி யோகேஷ் ஸ்ரீயோகா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எழுப்புறாரு. இந்த அரசியல்வாதிகளை புரிந்து கொள்வதற்கு முன்பு அரசியல் என்றால் என்னன்றதை இந்த சமூகம் புரிஞ்சுக்கணும். சமூகத்தின் ஒரு பகுதியாகத்தான் வந்து அரசியல் இருக்கு. இந்த அரசியலில் அதில் ஈடுபடும் அரசியல்வாதிகளால் அடிப்படை மக்களின் பிரச்சனைகள் எப்படி பார்க்கப்படுது, அதை எப்படி அதற்கான தீர்வுகளை வந்து முன்னெடுக்கிறது, அதுக்கான அவங்க தயாரிப்பு எந்த அளவில் இருக்குன்றத நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ரவுடிகளையும் தெருப்பொறுக்கிகளையும் அரசியலுக்குள்ளே நுழைச்சிட்டு பொறுக்கிகள்கிட்ட இந்த அரசியலை குறித்துட்டு இந்த மக்கள் நிம்மதியாக வாழ முடியும்ன்ற இந்த கட்டமைப்பு இருக்கு பாருங்க. இந்த மக்கள்கிட்ட தான் நம்ம வந்து அரசியல்னா என்னன்ற விழிப்புணர்வை வந்து கொடுக்கணும். மற்ற நாடுகள்லாம் வந்து பொலிட்டிக் படிச்சுட்டு அரசியல்வாதிகள் அரசியலுக்குள் நுழைகிறாங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் டீ கடையில் வேலை செய்யணும் கொலைக்காரனையும் தெருப்பொறுக்கிகளையும் அரசியல் பினாமிகள் வந்து நியமித்து கொண்டு தாங்கள் வந்து வெளிப்படையாக செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இந்த பொறுக்கிகளிடம் வந்து பதவிகள் கொடுப்பதன் மூலம் அதை வந்து அவங்க அடைஞ்சிக்கிறாங்க. அது எல்லா பணக்காரர்களும் இந்திய பெருமுதலாளிகள் இந்திய அரசில் இதை தான் செய்கிறாங்க. இந்த பெரும் முதலாளிகளின் எடுப்பிடியாகத்தான் வந்து இந்த இந்திய அரசியல்வாதிகள் இருக்காங்க. அந்த பெரும் முதலாளிகளின் சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்குன்னா, சாதியத்தை வைத்து அரசியல் செய்வது, மதத்தை வைத்து அரசியல் செய்வது, அல்லது பெரும் முதலாளிகள் தங்களுக்கு தேவையான முதலீடுகளை எப்படி தரவமைத்துக் கொள்வது, இந்த மக்கள் சமூகத்தில் எப்படி சமன்படுத்துவது அப்படின்ற திட்டங்களை அரசியல் மூலமாக தங்களை பினாமிகள் எடுப்பிடிகள் மூலமாக அதை தரவமைத்து அதை கட்டமைத்து அதை வந்து சமூகத்தில் வந்து முன்னிறுத்துறாங்க. அப்போது அந்த மாதிரி எடுப்பிடிகளான இந்த மோடி, தமிழ்நாட்டில் சசிகலா, ஜெயலலிதா, கருணாநிதி உள்ளிட்ட அனைத்து அரசியல்வாதிகளும் மக்களுக்கு எதிரான அரசியலை தான் இது வரைக்கும் செஞ்சிட்டு இருக்காங்க. யாரும் மக்களுக்கான அரசியலை இதுவரை செஞ்சதே கிடையாது. சீமான் பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி ஒரு நபர் கேட்குறாரு. சீமான் வளரும் அரசியல்வாதி. ஒரு இன்றைய அரசியல்வாதி என்ன தன்மையில் இருக்காரோ அத்தனை தன்மையும் சீமானுக்குள் இருக்கு. அவர் வந்து ஒரு மாற்று அரசியல்வாதியாக வந்து பார்க்க முடியாது. இப்போது இருக்கிற அரசியல்வாதிகளின் ஒன்னொரு பிரதியாகத்தான் சீமான் இருக்கார். சதீஷ் என்பவர் கேட்குறாரு, சுவாதி மரணம் ஜெய மரணம் பற்றிய உண்மைகள் வெளிவருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சுவாதி மரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 22 நடக்குது. செப்டம்பரில் வந்து 21 கிட்ட ராம்குமார் படுகொலை. இப்போ இதெல்லாம் வந்து கடந்து காலங்கள் நமக்காக காத்துட்டு இல்லை, அது கடந்து போயிட்டே இருக்குது. கடக்கும் பொழுது புதிய புதிய செய்திகள், புதிய தகவல்கள் வந்து வந்துட்டே இருக்கு. மக்கள் வந்து அதை நோக்கி தான் போவாங்களே காட்டி சுவாதி இதுக்கு வந்து நீதி கிடைக்குமா, நியாயம் கிடைக்குமா, ராம்குமார் விஷயத்துல நீதி கிடைக்குமா, நியாயம் கிடைக்குமா அப்படின்னு கிடையாது. ஏன்னா இப்போ இன்றைய சூழலில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5 வந்து ஜெயலலிதா இறந்ததா வந்து அறிவிக்கப்பட்ட இந்த ஒரு மாதம் கூட முடியல. அதுக்குள்ளே வந்து நிறையா விஷயம் வந்து அரசியலில் பரபரப்பாக வேற ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுத்துகிட்டே போகுது. அதுவும் ஒரு திட்டமிட்ட அரசியல் தான்.
இதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து மக்களை மறக்கடிக்கிற ஒரு முயற்சியாக தான் இருக்குது. இதில் வந்து நீதிக்காக போராடுற, நேர்மைக்காக போராடுற அப்படின்னு பேசுகிற நபர்கள் வந்து குறைவு. ஏன்னா அவங்களுக்கும் வந்து பேசுறதுக்கு புது புது பிரச்சனைகள் வந்து இருக்குது. இப்போ இந்த விஷயத்தில் வந்து நம்ம என்ன தீர்மானிக்கணும், இதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னும் போது அதிகாரம் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் வந்து சமூக பொறுப்புள்ள நபர்கள் வந்து இதுக்கான தமிழ்நாட்டில் வசிக்கிற சமூக ஆவலர்கள், இலக்கியவாதிகள், அவங்களுடைய பங்களிப்பு இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் தான், ஒன்றுமே இல்லை. இலக்கியவாதிகளும் சரி, சமூகவியலாளர்களும் சரி, தங்களுக்கு பாதிப்பு வராத, தங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு சில அம்சங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து பேசுகிற ஒரு நிலைப்பாட்டில் இயங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு இலக்கியம் கொண்ட சமூகத்தில் எப்படி வந்து இது நீதியையும் நியாயத்தையும் நம்ம எதிர்பார்க்க முடியும்? மக்கள்கிட்டயே வந்து இந்த மாதிரி உணர்வுகள் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிட்டே இருக்கு. ஆகையால் வந்து சுவாதிக்கும் ராம்குமாருக்கும் நடந்த அநீதிக்கு நீதி கிடைக்குமா அப்படின்றது வந்து எதுவுமே அதிகாரம் மற்ற மக்களால் என்ன செய்ய முடியும்? அந்த எண்ண ஓட்டத்தில் தான் தொடர்ந்து தன்னுடைய அநீதிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்குது. அதுவும் ரொம்ப மிக மோசமான முறையில் வந்து இப்போ அரசியல் போயிட்டுருக்கு. இதுக்கு அடிப்படை காரணம் வந்து என்னென்னா, மக்கள் வந்து எல்லாத்தையும் புறக்கணிக்கிற மனநிலையில் இருக்காங்கன்ற உச்சபட்சமான நிலைக்கு வந்துட்ட பிறகு தான் இந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுடைய படுகொலை கூட ஈஸியாக கடந்து செல்ல முடியுது தமிழக மக்களால். இது தமிழக மக்களால் மட்டும் இல்லை, அதிமுகவில் வந்து ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருந்த அரசியல் பிரதிகளே வந்து இன்னைக்கு வந்து அம்மா போய் சின்னம்மா வந்துட்டாங்க ரேஞ்சில் வந்து ஒரு அரசியலை வந்து மிக இழிவான அரசியலை நடத்திட்டு இருக்காங்க. விபச்சார அரசியல் இது. இந்த இழிவுகளை இவர்களை வந்து இன்னமும் முக்கியத்துவம் கொடுத்து இவங்க இந்த அரசியல்வாதி இதை செஞ்சான், அந்த அரசியல்வாதி அதை செஞ்சான்னு பேசிட்டு அதை ஒரு பத்திரிகை செய்தியாக வெளியிட்டு இந்த பத்திரிகைகளும் தன் நிலைகளை வந்து மிக இழிவாக போயிட்டுருக்கு. ஒரு பரபரப்பு செய்திக்காக மட்டும் தகவல்களை வெளியிடுவது அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவலை மட்டும் மக்களிடம் கொண்டு செல்வது அப்படின்ற எல்லையோடு நிற்கிறாங்க. இந்த மாதிரி சமூகத்தில் யார் எதுக்காக எப்படி போராட முடியும்? இந்த உண்மைகளை வந்து பேசுவதற்கும் எதிர் விமர்சனங்களை வைப்பதற்கும் இப்போதைக்கு நமக்கு உதவுவது பொதுத்தளங்கள், ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற மாற்று தளங்களை வந்து நம்மளுடைய கருத்தை வந்து இயல்பாக சில விஷயங்களை வந்து விவாதிக்க தூண்டி விடுறோம். இளைஞர்கள் இப்பொழுது அரசியலை கவனித்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் வந்து அரசியல்வாதிகளை வந்து அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. இதைத்தான் நம்ம வந்து நம் இளைஞர்கள் துணிச்சலாக தொடர்ந்து செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் இது. சூப்பர் அக்கா, நல்லா கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. நல்லா கேளுங்க அப்படின்னும் பொழுது பேசுகிறதா எதை வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். இழிவாக அடுத்தவர்களை வந்து அயோக்கியத்தனமாக பேசத்தான். நாம் வந்து பேச போகிற விஷயம், கவனிக்கிற விஷயம் என்னென்னா, இந்த சமூகத்தில் வந்து மிக முக்கிய இடத்தில் வகிக்கிற இந்த அரசியல், மக்களுக்காக இயங்குகிற இந்த துறைகள், மக்கள் பொதுத்துறைகள், நீதித்துறை, காவல்துறை, இவர்கள் வந்து எவ்வளவு கட்ட பஞ்சாயத்து கூட கட்ட பஞ்சாயத்துக்கு எடுப்படியாகிற கூலிப்படைகள் மாதிரி இந்த காவல்துறைகளும் தொடர்ந்து இவ்வளவு கேவலமாக இழிவாக தமிழக மக்கள் மீது ஒடுக்குமுறை நடத்துனது இல்லாமல் இன்று வந்து ஒரு முதலமைச்சர் ஜெயலலிதா மீதையே வந்து ஒரு வன்முறை பிரயோகிக்கப்பட்டிருக்கு. இது அனைவராலும் மிக ஈஸியாக கடந்து புறக்கணித்து அடுத்த நிலைக்கு நோக்கி போக முடியுதுன்னா, இந்த சமூகம் ரொம்ப வந்து ரொம்ப அச்சுறுத்துது. தமிழர்கள் நிலை இப்படியே போயிட்டு இருந்தாக்கா
இறுதியில் என்னதான் இதுக்கு முடிவு அப்படின்ற ஒரு நினைக்கவே முடியல. இதோடைய பின்விளைவுகள் இது தொடர்ந்து தமிழக மக்கள் இந்த அரசியலை புறக்கணித்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் கடைசி நிலைப்பாட்டு வந்து அவர்களுடைய வாழ்வாதாரமே வந்து வாழ்வாதார அடிப்படை உரிமைகளே பறிக்கப்படும் நிலைக்கு போகும்பொழுது ரொம்ப வந்து அந்த இழிநிலைன்றது வந்து அப்படி ஒரு வாழ்க்கை தமிழர்கள் வாழணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டினை மட்டும்தான் இப்போதைக்கு நான் இந்த தமிழ் மக்களை நோக்கி, தமிழ்நாட்டில் வசிக்கிற மக்களை நோக்கி நான் எழுப்புறேன். ஏன்னா ரொம்ப 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 உண்மையிலே கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. உலக தமிழர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியாவிலும் புலம்பெயர்ந்து வசிப்பவர்கள், இருப்பிடத்தை பூர்வீக இருப்பிடத்திலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லோரும் வந்து அந்தந்த நாட்டு அரசியலில் பார்வையாளர்களாக இருந்து கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டு அரசியலை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்போ சர்வாதிகாரம்ன்ற கட்டமைப்பையும் மீறி ஒரு ஆதிகால ஒரு காட்டு மிராண்டிய வாழ்க்கைக்குள்ளே இந்த அரசியல் கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த மக்கள் குழுக்களாக வைக்கப்பட்டிருக்காங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்தை வந்து இந்த தமிழக அரசும் இந்திய அரசும் உலகத் தமிழருக்கு கொடுத்துட்ருக்கு. இந்த நிலை மாறணுனாக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் அனைவரும் எதிர்ப்புணர்ச்சியை வந்து பதிவு செய்ய, அதாவது வெளிப்படையாக எதிர்ப்புணர்வை வெளிப்படுத்த தயங்கக்கூடாது. அதுதான் வந்து அரசியலுக்கு மாற்று வழியாக இருக்க முடியுமே தவிர எல்லாத்தையும் வந்து புறக்கணிப்பதோ அல்லது அனுசரித்து போவதோ பயந்து ஒதுங்கி போகிறதோ இது வந்து சமூகத்தை வந்து மேலும் வந்து பாதாளத்துக்கு தான் எடுத்துட்டு போகும். அந்த நிலைக்கு தமிழர்கள் போகக்கூடாது. இப்பொழுதாவது வந்து ஒரு விழிப்புணர்வோட வந்து அரசியலை வந்து விமர்சிக்கவோ, அரசியல் பொறுக்கிகளை புறக்கணிக்கவும், தூக்கி போட்டு மிதிக்கவும் வந்து ஆரம்பிச்சிங்கன்னா நிமிர ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா வந்து இது வரைக்கும் ரொம்ப அடிப்பணிந்து வாழ பழகிய தமிழர்களாகத்தான் நம்ம இது வரைக்கும் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கோம். இந்த நிலை வந்து இனியும் தொடரக்கூடாது. ஏன்னா இன்றைய இந்த 2016 அரசியல் நிகழ்வுகளே வந்து பல அதிர்ச்சிகரமான பல மாற்றங்களை வந்து தமிழக அரசியல் சந்திச்சிட்ருக்கு. இந்த கட்டத்திலையும் நாம் வந்து விழிப்படையலைனாக்கா அடுத்த ஜெனரேஷன் தமிழர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நம்மளால் யூகிச்சு கூட பார்க்க முடியல.